விழுப்புரத்தில் இயங்கி வருகின்ற பிரபல தனியார் பள்ளி அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பிரமுகர் வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் கோபிநாத். அவரிடம் கேட்கலாம். கோபிநாத், இந்த நாட்டு வெடிகுண்டு வீச்சு குறித்து சொல்லுங்க. இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? தற்போது அங்கிருக்கின்ற சூழல் எவ்வாறு இருக்கு? விழுப்புரம் பகுதியில் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகரத்தை ஒட்டி இருக்கிற பகுதியில் பிரபல தனியார் பள்ளி இயங்கி வருது. பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த பள்ளி பாத்தீங்கன்னா விழுப்புரம் புதுச்சேரி சாலையில தேசிய நெடுஞ்சாலை அமைச்சிருக்கிற இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட மாநில இளைஞரணி துணை செயலாளர் கள்ளிப்பட்டு ஆறுமுகம் என்பவர் தன்னோட கார்ல பயணம் செஞ்சிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவர் மேல 3 கொலை வழக்குகள் இருக்கு. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இவர் பாத்தீங்கன்னா கார்ல போகும்போது இவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்திருக்காங்க. அவங்க கையில் எடுத்துட்டு வந்த நாட்டு வெடிகுண்டுகள் 3 நாட்டு வெடிகுண்டுகளை இந்த சாலையில் அடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க கார்ல அடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த கார் கார்ல படாம அந்த நாட்டு வெடிகுண்டு தரையில் பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அருகில் இருக்க ஷேர் ஆட்டோ மேல பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்த தனியார் பேருந்து மேல பட்டிருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த நாட்டு வெடிகுண்டு வீச்சுல யாருமே காயமடையல. இப்ப நம்மளிடையே பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசும் போது இந்த ஷேர் ஆட்டோவில் ஓட்டுநர் நவரன் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட இந்த சம்பவத்தை அவர் நேரில் பார்த்திருக்காரு. அவர்கிட்ட இவர் என்ன பாத்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா என்ன சம்பவம் நடந்தது, இப்ப நீங்க வரும்போது என்ன பாத்தீங்க? நாங்க கம்மநகர்ல புது பஸ் ஸ்டாண்ட் ட்ரிப் வரணும் சார். கம்மநகர்ல புது பஸ் ஸ்டாண்ட் ட்ரிப் வரும்போது சவிதா ஸ்டாப்பிங் வரும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. முன்னாடி என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புகை மண்டலம் ஆச்சு. நான் ஸ்லோ பண்ணி அப்படியே நெட்டிக்கிட்டேன். அந்த பக்கம் பஸ் நின்று இருந்தது. பஸ் பின்னாடி இருந்து 3 இனோவா காரு ரொம்ப ஃபாஸ்டா வந்தது. அதை துரத்திக்கிட்டு 2 பேர் 2 வீலர்ல அடிச்சாங்க. இந்த சவிதா ஸ்டாப்பிங் கிட்ட ஒரு பாம்பு அடிச்சாங்க. வெடிக்கும் போது என் வண்டி கண்ணாடி பஸ் கண்ணாடி உடஞ்சிச்சு. பின்னாடியே போலீஸ் வந்திருக்காங்க. விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சார். இந்த பகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இவர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்திருக்காரு. ஷேர் ஆட்டோ டிரைவர் இந்த பகுதியில், அதாவது இந்த பகுதியில் இந்த நாட்டு வெடிகுண்டு வீசின சம்பவம் பாத்தீங்கன்னா அருகில் இருக்கிற தனியார் பள்ளி பிரபல தனியார் பள்ளி. இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்க. இதனால விழுப்புரம் நகரில் இருக்க பெற்றோர்கள் கடுமையான ஒரு பீதிகால இருக்காங்க. சம்பவத்தில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் டிஐஜி எல்லாமே சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தப்பியோடு 2 நபர்கள் இவங்க பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி நோக்கி தப்பியோடி இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு காவல்துறை சார்பில் 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து சம்பவ இடத்துல வெடிகுண்டு நிபுணர்கள் அவங்க எல்லாமே சோதனை போட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தடவியல் நிபுணர்கள் சோதனை போட்டிருக்காங்க. இந்த நாட்டு வெடிகுண்டோட தன்மை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது தற்சமயம் காவல்துறை தீவிரமா சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க.